நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிலையில் பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சையான கருத்துகளாலும் கொள்கை ரீதியில் அவர் செயல்படாத காரணத்தாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 14 வருஷமா நாம் தமிழர் கட்சியில் தான் இருந்தோம். இப்போ திமுக மாறி இருக்கோம். ஏன்னா எலெக்ஷன் டைமில் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மித்த டைமில் உழைக்கிறவங்க யாருக்குமே அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வருஷம் எம்பி தேர்தலுக்கு நான் 50,000 பணம் செலவு பண்ணேன், மீட்டர் வட்டிக்கு செலவு பண்ணேன். என்கிட்ட காசு இல்லை, கடன் வாங்கி செலவு பண்ணுறேன்னப்ப பண்ணுங்க தரேன், எலெக்ஷன் முடிஞ்சோடு தரேன் அப்படின்னு சொல்லி அது மட்டுமே ஒரு 6-7 மாதம் கொடுக்காம என்ன அலக்கழிச்சு ஃபோனு எடுக்கல. இதுவரை கொடுக்கவும் இல்லை என்கிட்ட. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அது பேச்சாதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, கூட்டம் நடக்குதுல்ல, அந்த தொகுச்சலை அப்படிங்க கூட்டம் முடியட்டும் நைட்டு, மறுநாள் காலைல அந்த தொகுச்சலை பார்த்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு உங்கள் அண்ணனை பார்த்து பேசுனீங்களா மட்டும் கேளு, வேறு எது வேணாம். அது கேட்டாலும் தெரிஞ்சிடும். யார்ட்டையும் பேச மாட்டாருங்க அவர். இங்கே பேசினாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிருக்கும், அந்த கட்சி நல்லா வளர்ந்துருக்கும். அவர் பேசவே மாட்டார். 4 பேர் அவர் 4 பேர் இல்லாமல் சிவனாண்டி இல்லை, சிவனாண்டி இல்லாமல் 4 பேர் இல்லை. அதான் கதை. காலப்போக்கில் சங் பரிவாருடைய அஜெண்டாவை கையில் எடுக்கிறாரு. காலையில் ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு, நைட்டுக்கு என்ன பேசுவாருங்கிறது தெரியலை. நம்ம பொருளாதாரத்தை நாங்கள்லாம் இழந்திருக்கோம். என்ன மாதிரி நிறைய அண்ணன் மாதிரி மாமா மாதிரி எல்லாம் இழந்திருக்கிறாங்க. இனி தந்தை பெரியார் கொள்கையை நீ எதிர்த்து எனக்கு காணாமல் போயிடுவா. திமுகங்கிற கடல். நாங்கள் தவறான பாதையில் நாங்கள் பயணித்தோம். இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்துக்கிறோம். இன்றைக்கி நான் படித்தேன்னா அதுக்கு முழு காரணம் தந்தை பெரியார். இதை தந்தை பெரியாரை அழிக்கணும்னு நினச்சாலும் அது கனவுல கூட நடக்காது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சீமான் தன்னிச்சையான ஒரு பேச்சாக இருக்குது. நம்ம தந்தை பெரியார்னு சொல்கிறோம். தந்தை பெரியார் அப்படின்ற வார்த்தை நம்ம தகப்பனுக்கு நிகராக கொண்டு போகிறோம். பெரியார் சொல்லாத கருத்தை தொடர்ந்து இவர் திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால இப்போ நாம் தமிழில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் திரும்ப திமுகவுக்கு இணைஞ்சிருக்காங்க. நாங்கள் எப்படிப்பட்டவன்னு சீமானுக்கு தெரியும். நாங்கள் எப்படிப்பட்டவங்க, பணத்துக்கு சோரம் போகிறேன்னா பணம் இல்லாதவங்க அதை தேடணும். நான்லாம் நாய்க்கடை வச்சு நடத்திருந்தவன். எதுக்கு நான் அதில் நிற்கணும்? பணம் தான் குறிக்கோள்னா என் இனம் முக்கியம் இல்லைன்னா நான் அந்த பணத்தை நான் வெளியே செலவு பண்ணியிருக்க தேவையில்லையே, எனக்குள்ளேயே வச்சுருப்பேன். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றதுக்கு இங்கே வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் முதல்ல இணைஞ்சவங்க எல்லாரை பற்றி தெரியும். அவர் பணம் காசுக்கெல்லாம் சோரம் போகிறவங்க கிடையாது.